இந்த கிராம சபை நிகழ்ச்சியை நிகழ்த்துவதற்காக இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கக்கூடிய கிராமம் ஒரு காலத்தில் சமஸ்தானமாக இருந்த பெருமையை கொண்ட சித்தன்னவாசல் ஓவியங்களை கொண்ட திருமயம் கோட்டையை கொண்ட இப்படி பல்வேறு வரலாற்று சிறப்புகத்தை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிராமமான புதுக்கோட்டைக்கு அருகே இருக்கக்கூடிய துடையூர் கிராமத்தில் தான். முதல்ல யார் பேசுறீங்க? நாங்கள் எந்த பிரச்சனைக்காக வந்திருக்கோன்னா, எங்கள் ஊரில் கடந்த ஒரு 3 வருட காலமாக ஒரு கல்குவாரி புதிதாக அமைகிறதுக்கு ஒரு விண்ணப்பங்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அதை 3 வருட காலமாக அனைத்து துறைகளுக்கும் 100க்கும் மேற்பட்ட முறை மனுக்கள் நிறையா கொடுத்துட்டோம். எங்களோட அடுத்த கட்ட நகர்வாக நாங்கள் என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாமல் கலெக்டரை பார்க்குறோம், டிஆர்ஓவை பார்க்குறோம், ஆர்டிஓவை பார்க்குறோம், தாசில்தாரை பார்க்குறோம். எல்லா அதிகாரிகளுக்கும் ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல முறை மனு கொடுத்தும் எந்த விதமான ஒரு பதிலும் எங்களுக்கு வரவே இல்லை. அதனால் நாங்கள் 4 ஊர் மக்கள் தேர்தல் புறக்கணிப்புங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து எங்கள் ஊர் 4 ஊர்லேயும் ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கோம். தேர்தல் புறக்கணிப்புங்கிற ஒரு இதான் பிரச்சனையை நாங்கள் எதிர்ப்பை நாங்கள் ஃப்ளெக்ஸாக வச்சுருக்கோம். கலெக்டரம்மா எல்லா அதிகாரிகள்கிட்டையும் பல முறை சொல்லிட்டோம், யாருமே இதுவரைக்கும் கள ஆய்வுக்கு வரவே இல்லை. இப்போ நாங்கள் இந்த தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மட்டும் அவங்க எங்கள் கூட எங்ககிட்ட சமரசம் பண்ண தான் பார்க்குறாங்களே தவிர எங்களோட பிரச்சனையை இப்போ வரைக்கும் அவங்க தீர்த்து வைக்கிறதுக்காக எந்த ஒரு முடிவும் எடுக்கலை அவங்க. ஆனால் நாங்கள் இன்னும் எங்கள் ஊர் மக்கள் அந்த நிலைப்பாட்டிலிருந்து, தேர்தல் புறக்கணிப்புங்கிற நிலைப்பாட்டிலிருந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த உபரிநீர் வாய்க்காலை செயல்படுத்த முடியும். இது தெரிஞ்சுங்கிற இந்த திட்டத்தை செயல்படுத்துறேன்னு சொல்லி எங்கள் விவசாய இடங்களை எடுக்கிறது மிகப்பெரிய துரோகம். ஏன்னா மத்திய அரசுடைய அனுமதி இல்லாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது. விவசாய பூமியை புண்ணிய பூமியை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு இழப்பீடு கம்மியாக கொடுத்து, ஒரு சில கிணறுகளுக்கு அதே மாதிரி வீடுகளுக்கும் சரி இழப்பீடு அதிகரித்து கொடுத்து மக்கள் வரி பணத்தை வீணடிச்சிருக்காங்க. ஒரு சிலருக்கு முறையான இழப்பீடு வழங்கவும் இல்லை. இது எங்கே தவறு நடந்துச்சு? காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தில் வழித்தடம் எடுத்ததில் என்டபிள்யூ அனுமதித்த வழித்தடத்தில் தான் வர்றேன்னு சொல்லி அவங்க முதல்நிலை அறிக்கையே கொடுத்துருக்காங்க. யார் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த என்டபிள்யூ வழித்தடத்தில் தான் அவங்க வரணும். அதில் வரவே இல்லை. மாற்றாக இவங்க எல்பிஎஸ்ன்னு சொல்லி ஒரு வழித்தடத்தை கொடுத்து அதில் அந்த என்டபிள்யூ மத்திய கவர்மெண்ட்டு கொடுத்த என்டபிள்யூ வழித்தடம் வீடு அடிபடலை, கிணறு அடிபடலை, பட்டா இடம் அடிபடலை, அதிக புறம்போக்கு மக்களுக்கு இடையூறு இல்லாத வழித்தடத்தில் தான் என்டபிள்யூ வழித்தடம் அமைச்சிருக்காங்க. இவங்க எல்பிஎஸ்ன்னு சொல்லி ஒரு வழித்தடத்தை போட்டு வீட்டில் அடிக்கிறது, கிணத்துல அடிக்கிறது, பட்டா இடத்துல அடிக்கிறது, அதில் அடிச்சுட்டு வேண்டியவங்களுக்கு கூட போடுறது, அதில் கமிஷன் வாங்கிறது, இது பண்ணுற கொடுமையை நாங்கள்லாம் அந்த பூமியில் வாழுவதற்கே தகுதி இல்லைம்மா. இதில் வாழுவதற்கே தகுதி இல்லை. அரசாங்கத்தில் அதிகாரிகள் கரெக்டாக செயல்பட்டாக்க கோர்ட்டுக்கு கேஸ் போக வேண்டிய அவசியமே இல்லை. குடிநீர் பிரச்சனையும் இருக்குது மேடம். எங்களுக்கு குடிநீர் பிரச்சனைனா எப்படின்னா, எங்களுக்கு ஆரம்பத்தில் எங்கள் ஊர் தான் தமிழ்நாட்டிலே ஃபுல்லாக எங்களுக்கு பெயர்பட்டதே தொடையூர் கிராமம் தான். அப்படி இருந்த கிராமத்தில் இப்போ எல்லாமே டோட்டலாக உப்பு மாறிடுச்சு. எல்லாமே தண்ணினால எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே உப்பு மாத்திரை சாப்பிட்டுட்டு, எங்கள் ஹஸ்பண்ட் கூட மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குடம் வாங்கினா 20 ரூபா. அப்போ 20 ரூபா தண்ணி வாங்கி டெய்லி நாங்கள் யூஸ் பண்ணுற நிலமையில நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ தண்ணி வசதி இல்லாமையும் சாலை வசதி இல்லாமையும் ரெண்டுக்குமே போராடிட்டு இருக்கோம். குடி தண்ணீரே விலை கொடுத்து தான் வாங்குறேன் மேடம். இல்லாட்டி நார்த்தமலை போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க. அது வண்டியில் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போய் தான் எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போ இவ்வளோ சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி மேடம் நாங்கள் இவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டு இருக்கு இந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். 5 குளம் இருக்குது. 5 குளமும் தூர்வாடுறதே கிடையாது. அந்த காலத்தில் வெள்ளையர் ஆட்சியில் எதுவும் பண்ணாலும் நம்ம தெரியல. தண்ணியே நீரே பிடிக்காது, அப்படியே மட்டமாகவே கிடக்கு. இன்றைக்கி ஒரே பஸ் வர்றதுக்கு பெரிய திண்டாட்டமாக இருக்குது. ஒரு பஸ்ஸும் வர்றது, டிரைவரை போய் கூப்பிட்டாக்கா தொடையூர் ரோடா, அப்போ நான் அந்த ரோட்டில் ஓட்ட மாட்டேன் அப்படின்ட்டு வர்றாங்களே இல்லையா. 9 மணிக்கு வர்றது 9:30க்கு. 9:30க்கு வர, உனக்கு டைம் 9 மணி தானே அப்படின்னு கேட்டாக்கா டிரைவர் கிடைக்கலங்க, உங்கள் ரோட்டில் யார் ஓட்டுவா, அந்த ரோடுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் அந்த குவாரி பிரச்சனை தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்ளை பண்ணாங்க உரிமம் கேட்டு. 3 வருஷமாக நாங்களும் மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 3 வருஷமாக அதெல்லாம் அந்த மனுவெல்லாம் எந்த பதிலும் சொல்லாமல் அவங்க குவாரிக்கு உரிமம் கொடுத்துட்டாங்க. உரிமம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணி கட்டப்பட்டு வச்சதுக்கப்புறம் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம்னா, அந்த உரிமத்தை ரத்து பண்ணி கொடுங்க, நாங்கள் தேர்தல் ஓட்டு போடுறோம், எங்கள் ஜனநாயக குடிமை ஆட்ட தயாராக இருக்கோம்னா அதை காதில் வாங்க மாட்டேங்கிறாங்க. எங்களை சமரசம் பண்ண தான் பார்க்குறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தேர்தல் புறக்கணிப்பு கட்டவுட் வச்சுட்டோம். அப்போல்லாம் என்னன்னே கேட்கல. தேர்தல் அறிவித்த பிற்பாடு இப்போ எங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஆனால் அதை ரத்து பண்ணி கொடுங்கன்னா ரத்து பண்ணி கொடுக்க முடியாது,
நீங்கள் ஜனநாயக கடை மாற்றி தான் ஒன்று எங்களை மிரட்டுறாங்க. அரசியல்வாதிகளை வேணால் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் மேடம், அரசு அதிகாரிகளை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. இந்த கிராம சபைங்கிற ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எங்கள் ஊரில் எங்கள் பஞ்சாயத்தில் நடந்த ஒரு கிராம சபை கூட்டத்தில் எங்கள் ஊருக்கு கல்குவாரி இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவர் எல்லாருக்கு முன்னிலைகளையும் எங்கள் ஊருக்கு இனிமேல் கல்குவாரி வேணான்னு சொல்லி பேசி அவர்கிட்ட இருந்து எழுதி வாங்கின ஒரு கிராம சபை தீர்மான நகல் என்கிட்ட இருக்கு மேடம். இந்த நகலை நான் வந்து 100க்கும் மேற்பட்ட மனுவோட அட்டாச் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். அந்த இந்த 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 தீர்மான நகலுக்கு எந்த விதமான ஒரு பதிலுமே இல்லை. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், இந்த ஒரு கிராம சபை கூட்டத்தில் தீர்மானமாக ஏற்றப்பட்ட ஒரு விஷயம் கோர்ட்டுக்கு போனாலும் கூட செல்லுபடி ஆகாதுங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும் மேடம். ஆனாலும் இங்கே உள்ள அரசாங்க அதிகாரிகளுக்கு ஏன் இது வந்து தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதான் எங்களோட ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எங்கள் இரும்பாளி கிராமத்தில் விவசாயமே இல்லை. நாங்கள் நெல் சாகுபடி பண்ணுறதை நிப்பாட்டி 15 வருஷம் ஆச்சு. இப்போ நாங்கள் எல்லாருமே கருவை சாகுபடி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு விவசாயத்துக்கு குளத்தை காணும், குளத்தையும் காணும், நீர் வரத்து வாரியும் காணும், நீர்நிலை ஆக்கிரமிப்பு, போரி நீர் வெளியேற கலிங்கி எதுவுமே காணும். எல்லாமே தனிப்பட்ட ஒரு நபரோட ஆக்கிரமிப்பில் அரசு அதிகாரிகளோட ஒருதலை பட்சமான செயல்பாட்டை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவங்க கொடுத்துட்றாங்க, அவங்களுக்கு தேவையானது இவங்க கொடுத்துட்றாங்க. இடையில பாதிக்கப்படுற முழுக்க சாமானிய மக்களான நாங்கள் மட்டும்தான். எங்களுக்கு இதுக்குண்டான தீர்வு தான் வேணும். எங்களுக்கு இந்த கிரஷரு கல்குவாரி இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு விவசாயம் இல்லை. எங்கள் வாழ்வாதாரம் முழுக்க விவசாயத்தை நம்பி தான் இருக்குது. விவசாயம் முழுக்க பாதிக்கப்பட்டு போச்சு. ஒரு குளம் முழுக்க வெறும் மொட்டையாக தான் இருக்கே தவிர அதில் ஒரு சொட்டு தண்ணி இருக்க மாட்டேங்குது. வாரி இங்கே போச்சுன்னே தெரியல. வடிவேல் படத்தில் சொல்கிற மாதிரி எங்கள் ஊரில் குளத்தை காணும், வாரியை காணும். அதை எங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். காவேரி தண்ணி வருதுன்னு வர்ற எலெக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தடவை கூட இன்னும் வந்தது கிடையாது. ஆனால் இன்னுமே அந்த நல்ல காவேரி தண்ணியை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. உங்களால் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல தண்ணி கிடைச்சது மாதிரி இருக்கட்டும். மத்திய அரசில் வந்து வீட்டுக்கு வீடு கழிப்பறைன்னு ஒன்று வச்சாங்க. அது எல்லாரும் கட்டியிருக்காங்களா, எல்லாரும் பயன்படுத்துகிறாங்களா, எல்லார் வீட்லேயும் கழிப்பறை இருக்கா அப்படின்னு அவங்க அந்த சகோதரர்கள் சொன்ன மாதிரி இங்கே உள்ள அதிகாரிகள் வந்து இதெல்லாம் வந்து கவனமாக எதையும் செயல்படுத்தி பண்ணுறாங்கல்ல. கிராமத்தில் வந்து இல்லை வீட்டுக்கு வீடு பைப்புன்னாங்க. ஒரு சில வீட்டில் பைப்பை போட்டுட்டு பாதி ஜனங்கள் கூட்டு ஒரு பைப்பில் 4-5 குடும்பம் பிடிக்குது. அப்போ பிள்ளைங்கள ஸ்கூல் கிளப்ப கொள்ள அவங்க சொந்த விவசாய வேலை பார்க்குறதுக்கெல்லாம் பெரிய கஷ்டமாக இருக்குது. போதுமான தண்ணீர் வசதி இல்லை, சுகாதாரமும் சரியில்லை. இது ஒரு திட்டத்தை வைக்கிறாங்க, அது மக்களை போய் செயல்படுத்துகிறாங்களாங்கிறத பார்க்க மாட்டேங்கிறாங்க. இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளோட அதிகாரிகள் தான் ரொம்ப அக்கிரமம் பண்ணுறாங்க. லஞ்சம், ஊழல், இதனால இந்த புதுக்கோட்டை மாவட்டம் சுத்தமாக அழியவே போகுது. அதனால தான் நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பே பண்ணுறோம். தேர்தல் புறக்கணிப்புங்கிற சர்வசாதாரணமாக நினச்சிக்கிட்டு அதை கண்டிக்கவே மாட்டேங்கிறாங்க. அது கூப்பிட்டு எங்களை தான் சமரசம் பேசுகிறவங்கள தவிர அதுக்கான தீர்வு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாம் மிரட்டுறாங்க, எங்களை மிரட்டுறாங்க. எதுக்கு இந்த மனு கொடுக்குற சிஸ்டம் எதுக்கு இருக்குது? திங்கட்கிழமை கலெக்டர் ஆஃபீஸில் மனு நிதி நாள்னு எதுக்கு போடுறாங்க? அதனால என்ன பிரயோஜனம்? என்ன அது என்னத்துக்கு வச்சுருக்காங்க? அது எனக்கு புரியவே இல்லை. மனுநீதி நாள்னு பேர் மட்டும் வச்சுக்கிறாங்க. சோழன மண்டலம் அப்படிங்கிறதுனால மனுநீதி நாள், மனுநீதி சோழன பேரை வச்சு மனுநீதி நாள்னு பேர் வச்சுருக்காங்க. எதுக்கு அந்த மனுநீதி நாள்னு பேர் வைக்கணும்? மனு கொடுத்தா ஒரு சிலிப்பு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அதுக்கு எந்த ரிப்ளையுமே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலை மறைச்சிருக்காங்க, குடிநீர் குளம் மறைச்சிருக்காங்க, சுடுகாடு இருக்குது அதை மறைச்சிருக்காங்க. இது எல்லாமே விஓவுக்கு தெரியுமா தெரியாதா? இங்கே இருக்கிறதே இல்லைங்கிறாங்க, சுடுகாடு இல்லைங்கிறாங்க, குடிநீர் குளம் இல்லைங்கிறாங்க. அவங்க காசு தான், லஞ்சம் தான். லஞ்சத்தினால தான் இதெல்லாம் நடக்குது. லஞ்சம், ஊழல், இது ரெண்டும் இல்லாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு முன்னுக்கு வந்துடும்.